காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய சுகாதார சீர்கேட்டு நிலையைத்தான் தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாணவிகளின் பெற்றோர் தலைமை ஆசிரியரிடத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளியின் அரசு பள்ளியினுடைய நிலை இதுவா என்றும், பள்ளி வகுப்பறையிலே அமர முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் மாணவிகள் வருத்தம் தெரிவிக்கக்கூடிய, வேதனை தெரிவிக்கக்கூடிய நிலை இருப்பதாக பெற்றோர்கள் பரிதவிக்கின்றனர். காஞ்சி அரசு பள்ளியில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும், இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் வருந்துகின்றனர் இங்கு படிக்கக்கூடிய மாணவிகள். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், அந்த மாணவிகளுடைய குமுறலும் பெற்றோர்களுடைய குமுறலும் என்ன? வணக்கம் கோபால். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மைய பகுதியில் சேக்குப்பேட்டை கவரை தெரு பகுதியில் காந்தி மைதானம் பகுதியில் செயல்பட்டு வருகின்றது ராணி அண்ணாதுரை மகளிர் பள்ளியில். இப்பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் ஆண்டு கணக்கில் சாதாரண மழை பெய்தாலும் சரி, மழை காலங்களில் அதிக மழை பெய்தாலும் சரி, பள்ளி வளாகத்துக்குள் மாணவிகள் வகுப்பறைகள் அருகே மழைநீரானது குளம் போட்டு நின்று காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவும் 2 தினங்களுக்கு இரவும் பெய்த கனமழையின் காரணமாக ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வளாகத்தில் மழை நீரானது தேங்கி நின்று குளம் ஒன்று காட்சியளிக்கிறது. இதனால் இப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஏனென்றால் இப்பள்ளி வளாகத்தில் இரு பகுதிகளிலும் குளம் ஒன்று தேங்கி காணப்படுவதால் அப்பள்ளி மாணவர்கள் மிகவும் படிப்பதற்கும் சரி, உணவு இடைவெளியில் வெளியே அமர்ந்து உணவு அருந்தவும் சரி மிக சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதை கண்ட பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று ராணி அண்ணாதுரை பள்ளிக்கு வருகை தந்து தலைமை ஆசிரியரிடம் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சில பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பெற்றோர்களின் கோரிக்கை என்னவென்றால், இப்பள்ளியில் இது போன்ற மழைநீர் தேங்கியிருந்தால் கொசுக்கள் தொல்லை அதிகரித்தும் துர்நாற்றம் அடிப்பதாலும் தன் பிள்ளைகள் எவ்வாறு படித்து வாழ்வில் முன்னேறுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்று பள்ளியின் தலைமை ஆசிரியரும் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். இது அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இப்ப இது போன்ற மழை காலங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீர்களை முறைப்படி மாவட்ட நிர்வாகம் அகற்றிட வேண்டும் என்றும், இது போன்ற பள்ளி மாணவர்கள் சிரமத்தை ஏற்படுத்தாமல் நல்ல முறையில் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டிய கூடிய வழிகள் அரசாங்கம் செய்திட வேண்டும் என பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். பூபாலன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. 4 மாசமா எத்தனை லெட்டர் எத்தனை மனு கொடுக்க முடியும் சொல்லுங்க. பிடி ஏப்ரல் மாசத்துலேருந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. இதை மீறி போனதுனால தான் இப்போ பேரண்ட்ஸாக வந்து எனக்கு கால் பண்ணல. நான் இப்போ நாங்கள் பேசணும் சார். அவங்க எந்த டீச்சரும் போய் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணலாம்னு சொல்ல